தனி அறையில் வைத்து கவனிக்கப்பட்ட தெய்வானை 11 நாட்களுக்கு பிறகு முதன்முறையாக வெளியில் அழைத்து வரப்பட்டுள்ளது. இதற்காக அதிகாலையில் யானையை குளிப்பாட்டி நவதானிய உணவுகள் வழங்கிய பாகன்கள் யானையை அந்த அறையிலிருந்து வெளியே அழைத்து அறைக்கு அருகே கட்டியுள்ளனர். மேலும் தனக்கு கொடுக்கப்படும் பச்சை நாற்றை உண்டு மகிழ்ந்து வருகிறது தெய்வானை. இத்தனை நாட்களுக்கு பிறகு வெளியே வந்துள்ள தெய்வானையை அந்த வழியாக செல்லும் பக்தர்கள் வேடிக்கை பார்த்தபடி செல்கின்றனர். அசம்பாவித சம்பவத்திற்கு பிறகு யானைக்காக சுப்பிரமணிய சுவாமி கோயிலின் ஆனந்த விலாச மண்டபத்தில் சிறப்பு யாகசாலை பூஜைகள் நடந்தன. இதில் கும்பத்தில் வைக்கப்பட்ட புனித நீர் தெய்வானை மீதும் அது இருந்த தனி அறையிலும் தெளிக்கப்பட்டது. யானை பாகனின் உறவினர் தெய்வானையின் அருகில் நின்றபடி அதனை தொட்டவாறு நீண்ட நேரமாக செல்ஃபி எடுத்ததால் ஆத்திரமடைந்த தெய்வானை